ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் காலச்சக்கரத்துல இருக்கிற சக்தி நிலா ஒளிய கிரகிச்சு அம்மன் சிலைய தங்கமா ஜொலிக்க வைக்குது. அந்த காலச்சக்கரத்தால தான் இந்த அதிசயமே நடக்குது. இவ்வளவு அதிசயமும் அபூர்வமும் நிறைஞ்ச அந்த அம்மனை எங்க முன்னோர்கள் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாங்க. பாதுகாப்பு அரணாய் இருந்தாங்க. ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த பக்கமா போன ஒரு விறகு வெட்டி அந்த அதிசயத்தை பார்த்தான். அங்க தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிலையை பார்த்துட்டு அதை அபகரிக்க நினைச்சான். அந்த சிலையை எடுக்க முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனா சிலையை அவனால எடுக்க முடியல. கையில இருந்த ஆயுதத்தை வச்சு அந்த சிலையை பெயர்க்க நினைச்சான். அவனால ஒரு அங்குலம் கூட அதை நகர்த்த முடியல. மறுபடியும் முயற்சி பண்ணான். அப்போ ஒரு நாகம் வந்து அவனை கொத்தி கொன்னுருச்சு. செத்து கிடக்குறாங்கப்பா. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு இப்படி நடந்து போச்சு. இனி இவன் குடும்பத்தை யார் காப்பாத்துவா? நடக்குது நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி நடக்குது. கிராமத்துல எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அம்மா தான் இப்படி பண்ணிச்சா. ஐயோ ஏமா செத்து கிடக்குறாங்களே. அந்த சித்ரா பௌர்ணமியில அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததோட நிக்காம அடுத்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் அதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. நிறைய வெள்ளாம விளைஞ்சு கிடக்கு. எப்படி தூக்கிட்டு போறது? எவ்வளவு குடிச்சாலும் நான் வேலையில தெளிவா இருப்பேன் பங்காளி. எது திருடுறது இல்லையா? நானும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். எந்த புண்ணியவான் புஞ்ச கடை நல்லா விளைஞ்சிருக்கு. மனசுக்குள்ள திட்டம் தெளிவா இருக்கியா? தண்டனா முதல்ல சொன்ன இதை ஏத்துறதுக்கு முன்னாடி அதை இறக்கிட்டு வான்னு. என்னப்பா ஜொலிக்குது? பௌர்ணமி நிலவு கீழே விழுந்த மாதிரி இருக்கு. ஒரு அரிசி வாடா. சொக்கா என்னத்த பாத்துட்டா இப்படி கத்துறா? வாடா போய் என்னன்னு பாப்போம். சரிடா பாக்கலாம். சீக்கிரம் வாடா. அதான் வரேன்டா. என்னடா பங்காளி அது? என்னடா இது மாய லோகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. என்னடா இது? தங்கத்தோட உருக்குற மாதிரி இப்படி தக தகன்னு ஜொலிக்குது. ஆமா எப்படி ஜொலிக்குது பாரு. ஆமாடா. ஏய் வாடா வாங்க. ஏய் தங்கமே தான்டா. 10 தலைமுறைக்கு நம்ம பஞ்சம் தீர்ந்ததா? நம்ம சோளத்தை தான் திருட ஆசைப்பட்டோம். கடவுள் தங்க முறையிலே கொடுத்துட்டாண்டா. தூக்குங்கடா. பங்காளி நகர்த்தவே முடியலடா. இதை தூக்குறதெல்லாம் வேலைக்காகாது. இப்போ கையவோ இல்ல தலையவோ உடைச்சு எடுத்துட்டு போயிடுவோம். மீதி நாளைக்கு வந்து பாத்துடுவோம். சீக்கிரம்டா. சத்தம் கேக்குது. மேல சத்த மாதிரி இருக்குடா. என்ன போய் பாருடா. இன்னொன்னு போய் பாரு.
ஏய் என்னடா ஆச்சு அவனுக்கு? ஏன் அப்படி கத்துறான்? தெரியலடா, என்னமோ உயிர் போற மாதிரி கத்துறான். சீக்கிரமா. என்னாச்சு அவனுக்கு? ஏன் அப்படி கத்துறான்? பாப்பண்டா போடா. சொக்கா, 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 எங்கடா இருக்க? சொக்கா. என்னடா இது? அவனை காணோம், சாராய பாட்டில் மட்டும் இருக்கு. ஆமாடா, ஆளை காணமே. மேல மட்டும் இங்க இருக்கு, சத்தம் போட்டவன ஆளை காணோம். தெரியலையடா. பங்காளி, 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 எங்கடா இருக்க? எங்க போன? எங்கடா போனா? அவனை காணோம். தெரியலையடா. பங்காளி, டேய் எங்கடா இருக்க? பங்காளி, டேய் எங்கடா இருக்க? டேய் சொக்கா, எங்கடா இருக்க? பங்காளி, எங்கடா இருக்க? எங்க போய் தொலைஞ்சா? பங்காளி, எவ்வளவு பெரிய பாம்பு! என்னப்பா ஆச்சு? ஐயோ, யாருன்னு தெரியலையே. நல்லா பாத்தீங்களா? என்ன கொடுமையா இது? வாங்க வாங்க. யாரும் அடையாளமே தெரியலையா? வருவாங்களா? என்ன ஆச்சு? ஐயோ, இங்க பாருங்க கொடுமையா. என்ன கொடுமையா இது? இப்படி அல்பாயுசுல போய் கிடக்கானுங்களே. ஊர்ல எல்லாம் இல்லையா? என்ன சொல்லிருக்கப்பா? என்ன நடந்துச்சு? மூணு உசுரை காவு வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு? அந்த அவன் எப்படி செத்தா என்ன ஏதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த 3 பேர் செத்து கிடக்குறாங்க. இப்படி ஒரு நிலைமை ஆகி போச்சே கடவுளே. இப்படி போயிட்டீங்களா? இந்த காட்டு அம்மன் காவு வாங்குற அம்மன் போல இருக்கு. இப்படி அநியாயமா 3 பேரை பழி வாக்கிருச்சு. இங்க பாருங்கப்பா, இனிமே இந்த அம்மன் கோயிலுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு ஊருக்குள்ள கட்டுப்பாடு போடணும்பா. நடந்தது ஒன்னாவும் ஊர் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்னாவும் இருந்துச்சு. அந்த அம்மனோட சிலைக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்த நாகம் அபகரிக்க நினைக்கிறவங்களை தண்டிச்சு காலச்சக்கரத்தையும் சிலையையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இத புரிஞ்சுக்காம ஊர் ஜனங்க அம்மன் காவு வாங்குறதா நினைச்சு அந்த காட்டு கோயிலுக்கு போக கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு போட்டு எல்லை கோடு மாதிரி ஒரு வேலியையும் போட்டுட்டாங்க. ஏப்பா, ஊருக்காரங்க நல்லா கேட்டுக்குங்க, எல்லாத்தையும் சொல்லிருங்க. இந்த வேலையை தாண்டி அந்த காட்டம்மன் கோயிலுக்கு யாரும் போக கூடாது. புரிஞ்சுதா? எல்லாத்தையும் சொல்லிருங்கப்பா. ஊரு கட்டுப்பாட்டை தாண்டி எங்க முன்னோர்களும் தலைமுறை தலைமுறையா அந்த கோயிலுக்கு போகாமலேயே இருந்துட்டாங்க. அதனாலேயே இப்படி ஒரு கோயில் இருக்கிறதையே நாங்க மறந்துட்டோம். ஆனா அந்த அம்மன் இருக்கிறத எங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு.
என்னங்க ஆ? நம்ம தோட்டத்துல நாகலிங்க பூ பூத்திருக்குங்க. நாகலிங்க பூவா? ரொம்ப அழகா இருக்குங்க. வாங்க வந்து பாருங்க. அப்படியா? ஆமா வந்து பாருங்க. இத வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. வேகமா வாங்க. அங்க ஐயோ, இப்பதானங்க பூத்து இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் காணோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன கனவு கனவு கண்டியா? இல்லங்க, இப்ப இருந்துச்சுங்க, நான் பார்த்தேன். சரி சரி விடு, அடுத்த தடவை பூக்குறப்போ பாத்துக்கலாம் வா. என்னது மாய மந்திரமா இருக்கு? ஆனா பூக்குறப்பெல்லாம் அவ சொல்ல வருவா, நான் போய் பாக்குறப்போ அது காணாம போயிடும். ஒரு நாள் என்னங்க, என்ன? இங்க வாங்கல, சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க. ஆமா, நாகலிங்க பூ. அழகா பூத்து இருக்குல்ல? என்ன ரெண்டு பாம்பு வருது? பயப்படாத பயப்படாத. எங்க போதும் பாப்போம். உள்ள போங்க. லட்சுமி, ஊர் கட்டுப்பாடு, எப்படி மீறி உள்ள போறது? அதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த பாம்பு அடிக்கடி நாகலிங்க பூவை எதுக்கு எங்க எடுத்துட்டு போகுதுன்னு தெரியணும்ல. யோசிக்காதீங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க உள்ள போய் பாப்போம். நடங்க. சரி. வா. வா.
போங்க. தாயே, அம்மா தாயே மகமாயி, எங்க முன்னோர்கள் காலங்காலமா கும்பிட்டுக்கிட்டு இருந்த தெய்வமா நீ. தாயே, உன்னை பாக்குறதுக்கு இப்பதான் கொடுத்து வச்சிருக்கா. அம்மா தாயே, மகமாயி, அம்மா தாயே. தாயே, தாயே. எங்க குலத்தை காக்க வந்த தாயே, அம்மா மகமாயி, அம்மா தாயே, ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி அம்மா, காமாட்சி அம்மா, அம்மா அம்மா, பராசக்தி, மகாசக்தி, எங்க குலம் காக்க வந்த மகாசக்தி, பராசக்தியே, தாயே, மகமாயி, லட்சுமி, எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ இந்த அம்மனை தரிசிக்கிற பாக்கியம் இன்னைக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வா, நாம போயிடலாம். வாமா, ஊருக்குள்ள தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். ஊர் கட்டுப்பாட்டை மீறி நாம இங்க வந்ததே தப்பு. வா வா, போயிடலாம். தெய்வத்துக்கு யார் கட்டுப்பாடு போடுறது? அம்மன் சக்திக்கு முன்னாடி நாமெல்லாம் யாரு? இந்த அம்மனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. நான் இந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு தான் வருவேன். சொன்னா கேளுமா, வா போயிடலாம். முடியாதுங்க. ஐயோ, கேட்க மாட்டேங்கிறாளே. பாவும் கொடையும் பதங்களும் சீரும் பலவிதமா மேவும் கலைகள் விதிப்பால் இடம் விதியின் முதிய நாவும் பகர்ந்ததொல் வேதங்கள் நான்கும் நலுங்கமல பூவும் திருப்பதம் பூவால் அணிபவர் புத்தியுமே பொந்தியில் கூரிருள் நீக்கும் புதிய மதியமென்கோ அந்தியில் தோன்றிய தீபமென்கோ நல் அருமறையோ. தாயே மகமாயி, லக்ஷ்மி, நீ அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணு. சரிங்க. அது எல்லாத்தையும் எடுத்து அபிஷேகம் பண்ணு. கற்றும் தெளியார் காடை கதியாய் கண்மூடி நெடுங்கன் வானதமும் பெற்றும் தெளியார் நினைவெண்ணில் அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ பற்றும் வைரப் படைவாள் வைரப் பகைவர்க்கமனாக எடுத்தவளே வற்றாத அருட்சுடையாய் வருவாய் அம்மையே தாயே காணக்கிடையா கதியானவளே கருதக்கிடையா கலையானவளே பூணக்கிடையா பொலியானவளே புடையக்கிடையா புதுமைத்தவளே நாணித்திரு நாமமும் நின்றுதியும் நாவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளிக்கதிரே வருவாய் அம்மையே தாயே பூமேடிய நான் புரியும் செயல்கள் கொன்றாது பயங்குன்றா வரமும் தீமேல் இடினும் அம்மையே தாயே திடமாய் அடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வாள் நிலவே குடல்வாய் மொழியே வருவாவாய் தருவாய் மரமேறுவிலே வளர்கோகிலமே அம்மையே தாயே ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராக விகாச வியாபினி அம்மா
சஞ்சல ரோக நிவாரணி வாணி சம்பவி சன் சகலாதரி ராணி அஞ்சன மேனி அலங்கிருத பூரணி அமிர்த சொரூபினி நித்திய கல்யாணி மஞ்சுள மேரு சிறுங்க நிவாசினி நீதானம்மா நீதானம்மா அம்மா தாயே. அம்மா தாயே, மகமாயி தாயே,